இந்த 1 lakh budget PC buildsக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி டிமாண்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 1 lakh was the perfect sweet spot for your ultimate high performance PC build for any purpose, gaming, video editing, architecture, productivity எதுக்கா வேணா எடுத்துக்கோங்க. 1 lakhன்றது ஒரு சூப்பரான பட்ஜெட்டாவே இருந்துச்சு. பட் we are in 2026. உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து தெரியும், RAM, SSD, கிராஃபிக் கார்டுலாம் எந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு அண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2026 இந்த பிரைஸ் ஹைக் இருக்கிற டைம்லயும் 1 lakhல ஒரு சூப்பரான PC பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா yes, it is definitely possible, but it comes with a small catch. என்னன்னா we can build an ultimate PC but with future upgrade options. For example, RAM ல பாத்தீங்கன்னா வந்து 16GB RAM இப்போதைக்கு போட்டுட்டு 32 ஃபியூச்சர்ல போட்டுக்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணும்போது நம்ம சூப்பரான ஒரு PC பில்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ணிருக்க ஒரு பில்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1,08,000 rupees and it's actually for gaming. இதுலயே நீங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணா ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல சொல்றேன். வாங்க அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் தி கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. Starting with the most essential component, the brain of the system, processor. Processorக்கு வந்து நம்ம Ryzen 5 ல இருந்து 7500F processor போயிருக்கோம். It is the most entry level option available into the AM5 segment. And yes, it is a very good gaming processor. இதை விட கொஞ்சம் பெட்டரான கேமிங் ப்ராசஸர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இட்ஸ் 9600X. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இதையே ஸ்லைட்டா ஓவர் கிளாக் பண்ணோம்னா வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துரும். டெஃபினட்டா ஈக்குவல் கிடையாது, பட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, கேமிங் இல்லாட்டி ப்ரொடக்டிவிட்டிக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன போயிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா there's only one and only best option available அப்படின்னு சொல்லுவேன் for productivity, which is the Intelோட Core Ultra 5 245K. இதை விட பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு 7000 rupees ஜாஸ்தி இருக்கும். பட் performance wise it's actually very good with more number of cores and threads. And obviously வந்து வீடியோ எடிட்டிங் எல்லாம் பாக்குறீங்கன்னா வந்து உங்களுக்கு Intelோட quick sync technology வந்துரும், which is going to be extremely superior in terms of rendering. சரி, Ryzenலயே வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து there's 9700X தான். practically 9700X வந்து நம்மளோட 7500F க்கும் 9700X க்கும் there's a price gap of about 15,000 rupees, almost double the price வரும். ஸோ அதனால வந்து அது எக்ஸாக்ட் காம்படிட்டராக எடுத்துக்க மாட்டேன். Intelோட Core Ultra 5 is a super pick if you are choosing a system for productivity. இந்த PC buildsல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்பவே இருந்துச்சு அண்ட் ஓரளவுக்கு நல்ல அந்த 1 lakh குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி ஃபிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணதுனால மதர்போர்டுக்கு we have done a small compromise. We have gone with ரொம்ப பேசிக்கான ஆப்ஷன் அவைலபிள். பெருசா VRMலாம் இருக்காது, வைஃபை கூட இல்லை இந்த மதர்போர்டில். ஏன்னா டோட்டலாக 8 சிஸ்டம்ஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு பேசுகிறேன் எதுக்கு இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இதில் பேசிக்கான ஆப்ஷன் நம்ம மதர்போர்ட் தான் போட்டிருக்கோம். நீங்கள் இதே போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக கூட வேணும்னா போட்டுக்கலாம். இன் கேஸ் யூ ஆர் லுக்கிங் டு ஸ்லைட்லி ஃபியூச்சர் ப்ரூஃப் இட், மேபி யூ கேன் கோ வித் an 850 motherboard also. ஏன்னா you will not believe extreme amount of 850M motherboards, 850 chipset motherboards which has come in super pricing. So உங்களுக்கு ஒரு PC பில்ட் பண்ணா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. we will let you know whichever best option available for you. இதோட நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 650லயே வந்து வைஃபை ஆப்ஷனும் இருக்கு with decent VRMs. அதுக்கும் இந்த நம்ம போட்டிருக்க மதர்போர்டுக்கும் ஒரு 2000 rupees டிஃபரன்ஸ் வரும். அகைன் மதர்போர்ட் இஸ் very subjective. ஸோ அதை பற்றி நான் இப்போ பேசுறது இஸ் கோயிங் டு பி a time waste. டெஃபினட்டா வந்து உங்களோட பர்டிகுலர் ப்ராசஸருக்கு அண்ட் யூஸ் கேஸ்க்கு நம்ம எது போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி will be suggesting you the best option. You know what else is subjective? RAM and SSD. இதெல்லாம் வந்து ஒரு டைம்ல வந்து மேண்டேட்டரி விஷயமா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு போகிற பிரைஸ்க்கு வேற வழியே இல்லாமல் என்ன கிடைச்சாலும் எடுத்து போடுற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இந்த சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா we have gone with 16GB DDR5 RAM for now. Obviously வந்து due to price issues தான். ஏன்னா வெறும் RAM மட்டுமே வந்து 20% of this whole PC's cost literally. ஸோ நீங்க இன்னொரு RAM போட்டீங்கன்னா 40% of the மொத்த PC காஸ்ட் RAMலயே முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அவங்க எங்க வந்து கேமிங் கேஃபேல போயிட்டு லாபம் பார்க்கறது சம்பாதிக்கிறது சொல்லுங்க. ஸோ practical option is going with 16GB RAM for now. Definitely வந்து as you earn more or as you decide when time comes right, நீங்க வந்து அந்த டைம் வந்து RAM upgrade பண்ணிக்கிறது is a better option for anyone who's looking to build a PC for around 1 lakh. RAM-க்கு வந்து இதை விட ஜாஸ்தி நான் இப்போதைக்கு போறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிரைஸ் டிராப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் தெரியாது எனக்கு. அதை பத்தி நான் பேசவே விரும்பல. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. But practical option for around in 1 lakh budget in terms of RAM is 16GB only. And SSD-க்கும் பாத்தீங்கன்னா வந்து we have gone with 1TB தான். ஏன்னா 500GB எல்லாம் டெஃபினட்டா 2026ல இருக்கும். 2 கேம் ஏத்துறீங்கன்னா 500GB முடிஞ்சிடும். அதனால வந்து GTA 6லாம் வருது. GTA 6ல கன்ஃபார்ம் நான் சொல்றேன் 500GB இருக்கும் பாருங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. 500 இல்லனால 400GB வந்து வெறும் கேம் மட்டும் வரும். ஸோ ப்ராக்டிகலி 500GB is end of life. நீங்க ரொம்ப பேசிக்கா சிஸ்டம் பில்ட் பண்றீங்க, மோஸ்ட்லி எல்லா டேட்டாவும் ஹார்ட் டிரைவ்ல தான் வச்சுப்பீங்க அப்படின்னா
500 is something that you can prefer. அப்படி இல்லாட்டி 1 TB is going to be bare minimum. இந்த சிஸ்டம்ல we have gone with 1 TB WD ஓட Gen 4 NVMe போயிருக்கோம். Very standard option again. உங்களோட நீடுக்கும் அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். For around in the 1 lakh budgetல go with 1 TB NVMe. ஸ்டோரேஜுக்கு ஃபியூச்சர்ல வந்து you can update to whatever hard drive you want. நான் நெக்ஸ்ட் பேச போற விஷயம் வந்து ஒரு நான் நெகோஷியபிள். டெஃபினட்டா வந்து இது நீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பில்ட் பண்றீங்களோ ஒரு ஹை எண்ட் செக்மெண்ட்ல பில்ட் பண்றீங்களோ whatever it is ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கூலர் is definitely mandatory. இந்த பில்லுக்கு நம்ம போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா டீப் கூலோட AG400 ARGB. இதோட கூலிங் வாட்டேஜ் இஸ் அரௌண்ட் 210 to 230. வெரி ஸ்டாண்டர்ட். டெஃபினட்டா வந்து மேண்டேட்டரியா வந்து நீங்க ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கூலர் போடுறது நெசசரியா இருக்கும் உங்களுக்கு நோ மேட்டர் வாட் PC யூ ஆர் பில்டிங். ஸோ இந்த காம்பனன்ட் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்பனண்டா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஹை ட்ரெண்ட்ல இருக்க காம்பனண்டா இருந்துச்சு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. பட் இப்போ கரண்ட்லி வந்து இந்த ப்ரைஸ் ஹைக்கு நிறைய ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ்னால வந்து வேற வழியே இல்லாமல் அண்டர் 50,000 வந்து ஒரு கிராஃபிக் கார்டு பார்க்கணும் அப்படின்னா 5060 ஃப்ரம் NVIDIA இதுதான் வந்து ஒரே ஆப்ஷன். அதுவும் நம்ம போட்டுருக்கிறது ஜோட்டாக் கார்டு. நம்ம ஜோட்டாக் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் 5 year வாரண்டி. கிராஃபிக் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்மெண்ட்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 9060 XT 8GB இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன். ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆப்ஷன் கூட ஃபார் கேமிங். பட் கேமிங் இல்லை எனக்கு வந்து கேமிங் போக வேற ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வுட் சஜஸ்ட் யூ an NVIDIA கார்டு. இவங்களுக்கு எதுக்கு இவங்களுக்கு கேமிங் தான் நம்ம இதுவே போயிருக்கலாமே AMD போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் ஃபார் கிரியேட்டிவ் ப்ரொடக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஸ்ட்ரீமிங் ஆர் வாட் எவர் எல்ஸ் they are planning to do with the system NVIDIA card is going to be slightly superior in terms of compatibility and driver எல்லாமே சேர்த்தா வந்து NVIDIA கொஞ்சம் பெட்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேட்டகரியில். NVIDIA ஓட 5060க்கும் AMD ஓட 9060 XT-க்கும் 8GB வெர்ஷனுக்கு நான் சொல்றேன் there is a price gap of around 7,000 to 8,000 rupees. அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபைல் பிரைஸ் கேப்பே இல்லை. ஏன்னா வந்து AMD கார்டு வந்து இஸ் பெட்டர் இன் கேமிங். ஸோ நீங்க கேமிங்க்கு மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா go with the 9060 XT 8GB வெர்ஷன். இல்ல ப்ரொடக்டிவிட்டியை சேர்த்து பண்ணுவேன் அப்படின்னா 5060 போது இஸ் a better option. லாஸ்டா ஒரு மேட்டர் இந்த லுக் ஆஃப் த PC எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றதே வந்து ஒரு ஆர்ட். ஏன்னா எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இப்போ ஐ எம் ரியலி ஃபெட் அப் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேபினெட் பிராண்ட்ஸ் தட் வி ஹேவ். லிட்டரலா வந்து எனக்கு அது கவுண்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ லாஸ்டா ரீசெண்டா லான்ச் ஆன பிராண்ட் தான் வந்து கூகர். Cougar is not like a very new brand. They have established since 2007. முன்னாடி வந்து கிகாபைட்டோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்திருந்தாங்க. இப்போ வந்து செப்பரேட்டாவே வந்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸிட் கொடுத்திருந்தாங்க. இப்போ again they have re-entered the country with a huge line of products. அவங்க liquid coolers are next level. எனக்கு liquid cooler தான் உங்களுக்கு most favorite. என்னோட next build தான் பாத்தீங்கன்னா வந்து நிறைய Cougar cabinet வச்சு நாம பண்ணிருந்தோம் with the liquid cooler as well. அது வந்து display liquid cooler தான் வந்து அல்டிமேட்டா இருக்கும். சோ இதுல போட்டிருக்க மாடல் பேர் பாத்தீங்கன்னா வந்து it's MX600 mini. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு M80X case with 3 fans in the front, one in the back. ரொம்ப காம்பாக்டான ஆப்ஷன். நல்ல ஒரு சைஸும் நல்லா இருக்கும், லுக்கும் நீட்டா இருக்கும், ஏர் ஃப்ளோ இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். கேபினெட் இஸ் அகைன் கோயிங் டு பி a personal choice. நீங்க வந்து உங்களோட பில்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்ல தான் நம்ம நார்மலி டிசைடே பண்ணுவோம். கேபினெட் வந்து எங்களோட எந்த கோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா will not come with a cabinet/personal choice அப்படின்னு போட்டு வச்சிருப்போம். இந்த பிரைஸ் சைக்கிளையும் 8 PC ஒரு கேமிங் கேஃபேக்கு பில்ட் பண்றவங்களே யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கலாம். அவங்க வேற யாரும் இல்ல, நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். நம்ம ஒரு 5 months பிஃபோர் பாத்தீங்கன்னா வந்து Midgard அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் கேஃபேக்கு வந்து அண்ணா நகர் வந்து 10 சிஸ்டம் கொடுத்துருப்போம். அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களால வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. and they are almost full most of the time even in the weekdays அப்படின்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சிஸ்டம்ஸ் போட போறாங்க. along with it அவங்க ரேசிங் சிமுலேட்டர் கூட ஆட் பண்றாங்க. if you are in and around Anna Nagar and you looking for a complete entertainment package, do visit Midgard. maybe சில பேருக்கு ஒரு क्वेश्चन இருக்கலாம், why this cafe culture, gaming cafe culture is on the rise currently அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். முன்னாடி வந்து ஒரு கேமிங் PC நீங்க பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 60,000ல பில்ட் பண்ணிடலாம். மானிட்டர் 10,000 வரும். பட் இப்போ currently because of the prices and price hikes நீங்க ஒரு நல்ல சிஸ்டம் பில்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா it's going to cost you 1,20,000 ல இருந்து 1,30,000 including the monitor. so definitely not everyone is building systems right now. so gaming cafes have a very good opportunity right now to grow in Chennai in India, and even in esports பாத்தீங்கன்னா வந்து Tamil Nadu government has risen like anything. நீங்க நம்பவே மாட்டீங்க the amount of developments they have made in esports only in the past 1 year extremely high. so நீங்க ஒரு Valorant பிளேயரா இருக்கீங்க esportsல போணும் அப்படினாலும் it's an extremely good opportunity. நான் கேமிங்லாம் ப்ரோமோட்லாம் எதுவும் பண்ணல, நான் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் திங் சொல்றேன் which everyone knows obviously. so உங்களுக்கு ஒரு PC பில்ட் பண்ணனும்னா DM பண்ணுங்க, நம்பர்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். we build PC for literally anything and everything. எங்களோட previous வீடியோ பார்த்துட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும் we have literally built PCs for almost every purpose available on the planet. we are still a very new and growing channel தான். so I am very open to hearing your feedback and I personally read all your comments most of the time. so definitely வந்து உங்களுக்கு என்ன கேண்டிடா தோணுதோ, whatever opinion that you have about the channel, the way that we are taking the videos வந்து கமெண்ட்ல வந்து போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி if you want to see more content, please subscribe to the channel. thank you all for watching. have a great day மக்களே. bye bye.